ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல ரெட் கலர்ல பிளட் மாதிரி தண்ணி தரையில இருந்து பொங்கி வருது, டெய்ல்ஸ்ல இருந்து. நம்பவே முடியாது நம்மளால. டெய்ல்ஸோடைய கோட்ல கிடையாது, டெய்ல்ஸோடைய சென்டர்ல இருந்து ஒரு 20-25 இடத்துல கொப்பளிச்சுக்கிட்டு வருது ரெட் கலர்ல தண்ணி. யாராச்சும் செய்வன செஞ்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான தன்மைகள்லாம் நிச்சயமா நம்ம மனசுல ஒரு கேள்வியா பூகம்பத்தையே கிளம்பும். ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்திற்கும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த ஆர்வலர்களுக்கும் முதற்கண்ணின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிகழுது. இன்பம் துன்பம் அப்படின்ற இருபடி நிலைய கடந்துதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். நல்ல தசாபுத்திகள் போகுது ஒரு ஜோதிட ரீதியா அப்படின்னக்குள்ள எங்கேயோ போறவங்க கூட எடுத்துட்டு வந்து இந்தாங்க இதை வச்சிருங்க, நான் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சேரு. அப்போ மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, எது நடந்தாலும் நல்ல மாதிரியா நடக்குது, எது நடந்தாலும் நல்லதுக்குதான் நடக்குதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு, கீதாச்சாரத்திலே சொல்லியிருக்காங்க, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மனசு ரொம்ப சந்தோஷமா நம்மளை தேத்தி அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடும். இப்படியே போய்கிட்டு இருக்கிற லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்காது. ஏன் அப்படின்னா கிரகங்களே இந்த பால்வெளி மண்டலத்துல சுத்தி வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, சுத்திக்கிட்டு வரக்குள்ள 30 வருஷம் கழிச்சு வந்து அதே இடத்துல உட்காரக்கூடிய, இப்ப நான் கரண்ட்ல மீனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சனி 30 வருஷம் கழிச்சு அதே இடத்துல வந்து உட்காருது, ஷஃபிள்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல ஒரு காலம் ஒரு கிரகமும் வந்து நிக்காது. எப்படி ஆத்து தண்ணி மறுபடியும் கால் நனைக்க முடியாதோ அதே தண்ணியில, அதே மாதிரி கிரகங்களும் ஒரே இடத்துக்கு நிச்சயமா வராது அப்படின்றதுதான் உண்மை. அப்போ ஒரு வழியா ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த லைஃப்ல சின்னதா ஒரு ஸ்ட்ரகிள் வரக்குள்ள நம்ம மனசு என்ன தோணும், என்ன நினைக்கும் அப்படின்னா, நமக்கு நேரம் சரியில்லையோ, நமக்கு திருஷ்டி பட்டுருச்சோ, கண்ணு பட்டுருச்சோ, யாராச்சும் செய்வன செஞ்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான தன்மைகள்லாம் நிச்சயமா நம்ம மனசுல ஒரு கேள்வியா பூகம்பத்தையே கிளம்பும். சரி, இத மாதிரி இருக்கே, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஜோதிடரை அணுகிறோம் இல்லைங்களா. அப்படி அணுகக்குள்ள அவங்க வந்து எதை வச்சு உங்களுக்கு வந்து செய்வனை தோஷம் இருக்கு, இல்ல இல்ல இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இல்ல இந்த வழிபாடை பண்ணுங்க அப்படின்னு உங்களை எப்படி கைட் பண்றாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். எனக்கு செய்வன இருக்கா, இப்ப எனக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எனக்கு செய்வன தோஷம் இருக்கா அப்படின்னா, செய்வினை செய்யாமலே, செய்வினை தோஷமோ செய்வினை குற்றமோ இல்லாமலேயே செய்வினை வச்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு சில தசாபுத்திகள் நம்மள நினைக்க வைக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன். மனசுக்கு காரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான். இந்த சந்திரன் ஏதோ ஒரு தேவையில்லாத குழப்பத்தை அளிக்கக்கூடிய கிரகத்தோட இணைந்து தசாபுத்தி அந்தரங்கள் நிகழ்த்தக்குள்ள மனசு ஒரு நிலையில இருக்காது. ஃபர்ஸ்ட் இதுவா அதுவா அவங்க எதனா சொல்லிட்டு இருப்பாங்களா, யாரோ ஒருத்தவங்க பேசாம போனா கூட நம்ம என்ன தப்பு பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி எதோடையோ கனெக்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் புதன் ராகு. புதன் காற்று, ராகு மாயை. யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி எனக்கு இப்படி இருக்காது, நான் எவ்வளவு பெரிய உழைப்பாளி, நான் எப்படி இருக்கிற ஆளு அப்படின்ற மாதிரியான தன்மை கொடுக்கும். சனி திசையும் இதை பண்ணும். சனி திசையில வரக்கூடிய கேது புத்தியும், சனி திசையில் வரக்கூடிய சனியோடைய புத்தியும், சனி திசையில் வரக்கூடிய புதனுடைய புத்தியும் இந்த விஷயத்த பண்ணும். எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, இப்ப ஓடவே முடியல, என்னால எந்திரிக்கவே முடியல, நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்திருக்கேன், அந்த நேரத்துக்குள்ள என்னால இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஆதங்கங்கள் நிச்சயமா இந்த தசாபுத்தியில இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, இது தசாபுத்தி ரீதியான விஷயங்கள். ஓகே, செய்வனை இருக்கு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த 12 கட்டத்துல 2 கட்டங்கள் நமக்கு நன்மை அளிக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம். எல்லாமே 50-50-70 25-60 இத மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதீதமான பிரச்சனைகளை தரக்கூடிய இடங்கள் அப்படின்றது 2 இடம். அது நமக்கு தெரியும். 6ஆம் மற்றும் 8ஆம் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 6வது இடத்த ருண ரோண சத்ருஸ்தானம், அதாவது நோய் கடன் எதிர்ப்புக்கான இடம் அப்படின்னும், 8ஆம் இடத்த ஆயுள், அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன அசிங்கம் அவமானங்கள், அதுக்கப்புறம் மறைமுகமான விஷயங்கள். ஒரு ரகசியத்தை என்னால வெளியிலேயே சொல்ல முடியல, நான் என்ன ரகசியம் வச்சிருப்பேன் அப்படின்றத என்னுடைய 8ஆம் பாவகத்தை வச்சு என்னால எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் பிரைவேட் பார்ட்ல இருக்கக்கூடிய நோயின் தன்மையை சொல்றது இந்த 8ஆம் இடம் தான். அப்போ இந்த 6ம் 8ம் ஒரு பெரிய சிறப்பை நமக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரிய வருது இல்லைங்களா. சரி, இந்த 6ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டும்
சில கிரகங்களின் இணைவுகளும் நமக்கு இந்த செய்வினை இருக்கு அப்படிங்கறத உணர்த்திடும். சரி, இதெல்லாம் உணர்த்துறது இருக்கட்டும். நான் ஒரு லைஃப லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள்ல ஒரு லைஃப லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வாழ்க்கை முறை போய்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை முறையில என்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னா எனக்கு செய்வினை இருக்குன்னு என் மனசு ஒத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் 6ஆம் பாவகத்தை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உனக்கு இந்த நட்சத்திரம் தான் நடக்குது, இந்த ராசி தான் நடக்குது, குரு உச்சம் அது இதுன்னு சொல்லி அமைச்சிடுறாங்க. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த செய்வினை தோஷம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உள்ளங்கையும் உள்ளங்காலும் அரிக்க ஆரம்பிக்கும், ஒரு சின்ன ஈச்னஸ் இருக்க ஆரம்பிக்கும். சரி, அதுக்கப்புறம் நடு முதுகுல இருந்து ஆரம்பிச்சு அடி முதுகு வரைக்குமான ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும். கண்டிப்பா இந்த அழுத்தம் இருக்கும். 2 தோள்பட்டையிலயுமே சிறு வலி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒரு சைடு வலிக்குது அப்படிங்கறதுல பிரச்சனை கிடையாது. 2 தோள்பட்டையிலயும் கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. கழுத்து ரொம்ப இழுக்குது, கழுத்து ரொம்ப இசுவா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இதெல்லாமும் செய்வினை தோஷத்துக்கான அறிகுறியில ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல அரிசி சாதத்தை ஊற வச்சு நல்ல தண்ணி ஆர்வ வாட்டர்ல இல்ல நல்ல தாமிரபரணி ஆத்து தண்ணியில வடிச்சு வச்சாலும் ரொம்ப சீக்கிரமா அதோடைய பீரியடுக்கு முன்னாடியே அந்த அரிசி சாதம் கெட்டு போயிடும். வீட்டுல துர்வாசனைகள் ரொம்ப நீட்டா வச்சிருக்கிறவங்க கூட, இப்ப 4ல சனி இருந்ததுன்னா அந்த அம்மாவால வீட்டை சுத்தமா வச்சிருக்க முடியாது. வீட்டுக்காரோடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா அந்த வீடு சுத்தமா இருக்க முடியாது. அப்படி இருந்தும் நல்லா வீடு வச்சிருக்கக்கூடிய நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய லேடி வீட்டுல ஒரு துர்வாசனை வீசுது, திடீர்னு ஸ்மெல் வந்துட்டு போகுது, ஒரு மாதிரி நிழலாடுது அப்படின்ற தன்மைகள் எல்லாமே செய்வினை தோஷத்தை நிச்சயமா சொல்லும். சமீபமா ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல ரெட் கலர்ல பிளட் மாதிரி தண்ணி தரையில இருந்து பொங்கி வருது, டெய்ல்ஸ்ல இருந்து. நம்பவே முடியாது நம்மளால. டெய்ல்ஸோடைய கோட்ல கிடையாது, டெய்ல்ஸோடைய சென்டர்ல இருந்து ஒரு 20-25 இடத்துல கொப்பளிச்சுக்கிட்டு வருது ரெட் கலர்ல தண்ணி. இத மாதிரியான அமானுஷ்யங்களும் கருவேழ பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணாடி விரிய கருவேழ பாம்பு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இத மாதிரி ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வாசம் செய்யக்கூடிய விஷயங்களும் நிச்சயமா செய்வினை இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஜோதிட ரீதியா வந்துருவோம். ஜோதிட ரீதியா ஜோதிடத்துல லக்னம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் எப்பயுமே லக்னம் பலமா இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 11 கட்டங்களால நிகழக்கூடிய தன்மைகள் நமக்கு வந்து குறைவா இருக்கும். ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் சமாளிச்சுக்கிட்டு போயிட போறான், அந்த பலம் இருந்துரும். சரி, லக்னமும் பலவீனமா இருக்கு, 6ஆம் பாவகம் பேசிக்காவே வலுவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா செய்வினையுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப இந்த 6ல ஒரு கிரகம் போய் உட்காரு. 6ஆம் அதிபதி ஆக்சுவலா நீங்க இந்த ஜாதகம் பாக்குறோம் இல்லைங்களா, இதை விட பிரசன்னம் போடுவோம் பாருங்க. இந்த பிரசன்னத்துல இருக்கக்கூடிய 6ஆம் பாவகத்துல லக்னாதிபதியோ பாதகாதிபதியோ மாந்தியோ ராகுவோ கேதுவோ போய் அமரக்குள்ள இந்த பிரசன்னத்தின் மூலயமா இவங்களுக்கு செய்வினை தோஷம் இருக்கு அப்படின்றத ஒரு 70-80% நம்ம சொல்லிடலாம். ஜாதக ரீதியாகவும் இது சரி. இப்ப நாங்க ஜாதகத்துல எப்படிங்க பாக்குறது அப்படின்னா, சந்திரன் கேது மாந்தியோடைய இணைவு கண்டிப்பா செய்வினை தோஷம் இருக்கு, தாய் வழியில செய்வினை தோஷம் இருக்கு, தாய் சார்ந்த வழியில இருக்கு, தாய்க்கு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சூரியனோட ராகு, சூரியனோட கேது, சூரியனுடைய மாந்தி அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா தந்தை வழியில இது செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாயோட ராகு கேது மாந்தியின் இணைவு, முதல்ல மாந்தியும் கேதுவும் உங்களுக்கு எங்க சேர்ந்து இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 11ல இருந்தா மூத்த பங்காளிக்கு செய்வினை இருக்கு, அவன் மூலமா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. 3ல இருக்கா இளைய பங்காளியால செய்வினை இருக்கு, தம்பி தங்கச்சி சகோதரிங்க இவங்க மூலயமா இருக்கு. சுக்கிரனோட இந்த தன்மை இருக்கா, ஒரு பெண்ணால சந்திரன் சம்பந்தப்படுதா, 2 குழந்தை பெற்ற தாயால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இது மட்டும் கிடையாது, இது தொடர்பு கொள்ளும் பாவகத்தை வச்சோ கிரகத்தை வச்சோ நீரால செஞ்சிருக்காங்களா இல்ல உணவின் மூலமா செஞ்சிருக்காங்களா, செஞ்சு கடல் தண்ணியில கரைச்சிருக்காங்களா அப்படின்றதையுமே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். சரி, எந்த உறவு செஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்,
எதன் மூலயமா நமக்கு வந்து உணவா இல்ல நீரா அப்படின்றத வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இதற்கான தீர்வுகள் என்ன? எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை வழி நடத்தக்கூடிய கிரகங்கள்ல ஒன்றான குரு, இந்த குருவும் குலதெய்வமும் சம்மதிக்காம இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால வெளியிலே வர முடியாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய 5ஆம் பாவகத்தை கட்டிட்டு தான் உங்களுக்கு வந்து செய்வினையே செய்ய முடியும். உங்க குலதெய்வத்துடைய ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ரிசீவ் ஆகாம பண்ணிட்டு தான் உங்களுடைய குலதெய்வத்திற்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து முதல்ல செய்வினையே செய்ய முடியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் யார பாத்துக்கணும்? குலதெய்வத்தை நல்ல மாதிரியா பாத்துக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, பெரிய பெரிய கோயில்ல போடக்கூடிய சாம்பார் சாதத்துல என்னைக்காச்சும் பூசணிக்காய் இல்லாம சாம்பார் செஞ்சு பாத்துருக்கீங்களா? மேடம் அங்க சோறு போடுறதே பெரிய விஷயம், அந்த லைன்ல நின்று நாங்க வாங்கி சாப்பிடுறதே பெரிய விஷயம், இதுல பூசணிக்காய் போட்டிருக்கான் வெண்டைக்காய் போட்டிருக்கான்னு நாங்க ஏன் பாக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? இந்த பூசணிக்காய் ஒரு பெரிய கர்ம வினையை தீக்கும். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு உணவு அன்னதானம் செய்யக்குள்ள இந்த பூசணிக்காவை போட்டு சாம்பார் பண்ணி அந்த அன்னதானத்தை நம்ம கொடுக்கலாம். சரி, ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வமான பிரத்யங்கரா, இந்த பிரத்யங்கரா தெய்வத்துக்கு அமாவாசையிலயோ அல்லது பௌர்ணமியிலயோ சின்ன பானையில பொங்கல் வச்சு இலைய பரப்பி அந்த இலைக்கு கீழே வைக்கோல் பரப்பி வைக்கோலுக்கு மேல வாழை இலைய வச்சு அதுல பொங்கன சாதம் மஞ்சள், அதாவது உருட்டு மஞ்சள் நம்ம தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஊதுவத்தி கற்பூரம் இதை எல்லாத்தையும் ஏத்தி அங்க இருந்து ஒரே ஒரு பொருள் கூட நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது, அப்படியே சாமிக்கு படையெல்லாம் அங்கவே விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. 3 அமாவாசை 3 பௌர்ணமிகள் இதை செய்யக்குள்ள இந்த தன்மை குறையும். அதே மாதிரி இந்த புதன் ராகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு புதன்கிழமையில 21 வெற்றிலையில மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டு 2 நெய் தீபம் ஏத்தி வைங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில வளமும் நலமும் எடுத்துட்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. நன்றி.